Very good morning, my dear students. Today we are going to discuss about drawing. ஸோ ட்ராயிங் அப்படிங்கிறத பார்த்து தான் இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். தமிழில் ட்ராயிங் அப்படின்னா வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எப்படி பெயிண்டில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், அதுக்கு என்னென்னா நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் பண்ணுறோம், சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம், கலர்ஸ் கொடுக்குறோம், டெக்ஸ்ட்டை தான் நம்ம வேணும்னா எடிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ட்ராயிங் வந்து பிக்சர்ஸ் ஏதாவது நம்ம வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பாக்ஸை வந்து கலர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ நிறைய நமக்கு வந்துட்டு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இல்லையா. சேம் அதே தான் வந்துட்டு பேஜ் மேக்கரில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யூஸிங் தி டூல் பாக்ஸ். ஸோ டூல் பாக்ஸ் இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேஜ் மேக்கரில் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீஃபாக இனிமேல் இதில் வந்து டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டூல் பாக்ஸில் பார்த்தோன்னா நிறைய டூல்ஸ் இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டூல் பாக்ஸில் இருக்கிற டூல்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக 4 டூல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபெமிலியராக ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வகையான நம்ம வரைபட கருவிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல் அண்ட் பாலிகான் டூல். சரியா, தமிழ்லையும் இதே சேம் அதே தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அது வேறு மாதிரி நம்ம வந்துட்டு அதுக்கு நம்ம வார்த்தைகள் இல்லை. ஸோ அதே தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 4 important drawing tools used for the drawing. ஓகேவாப்பா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைன் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு உனக்கு டாபிக் என்னென்னா ட்ராயிங் லைன்ஸு. ஸோ ட்ராயிங் லைன்ஸ் அப்படின்னா வந்துட்டு கோடுகள் வரைதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோடுகள் வரப்போ லைனில் பார்த்தோன்னா 2 டைப்ஸாக லைன்ஸ் இருக்குது. நம்ம 2 வகையான நம்ம லைனை என்ன பண்ணால் கோடுகளை வந்து வரையலாம். ஒன்று என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடுன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டாட்டட் லைன்னு சொல்லுவோம். டாட்டட்னா வந்துட்டு அதிலே கொஞ்சம் டாட்டாக வரதே. ஸோ அதில் கொஞ்சம் டிசைன் பண்ணி பண்ணுறது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 வகைன்னு நம்ம சொன்னோமா இல்லையா. ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்னு சொன்னோம். ஸோ எனி இங்கே பாருங்கள், பேஜ் மேக்கர் ஹேஸ் 2 லைன் டூல்ஸ். தி ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் அட் எனி ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் உனக்கு ஆல்ரெடி தெரியும், வடிவமைப்புன்னு சொன்னோம். அது போர்ட்ரேட்டாக இருக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கலாம், எந்த நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் அல்லது டைகனலாக கொடுக்கலாம், எந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டைப்புப்பா. ஸோ இன்னொரு டைப் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தி செகண்ட் இஸ் ஏ கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் த ட்ராட்ஸ் ஒன்லி அட் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 45 டிகிரி. த ட்ராட்ஸ் ஒன்லி அட் 45 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த லைன் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு 45 டிகிரி அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு அந்த லைன் கிராஸாக கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஹரிசானலாகவும் இருக்காது. ஸோ அந்த 45 டிகிரி அளவில் வந்துட்டு உங்களுக்கு லைன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றணும். அந்த 45 டிகிரி அந்த லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லைனோட சைஸை மாற்றணும், வேறு ஏதாவது நம்மளுடைய கலரை மாற்றணும் அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை மாற்றணும். அதனை மீன்ஸ் பண்புகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். பண்புக்கூறுகளை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணணும். கொடுத்துருக்காங்களா. ஸோ டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் செட்டிங்ஸில் மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். சரியா. ஸோ நம்ம ஃபஸ்ட் 2 லைன் சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் ஆர் 5. எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னா வந்துட்டு 3 ஸ்டெப்ஸ் டு ட்ரா ஏ லைன். ஸோ லைன் ட்ரா பண்ணுறது 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா செலக்ட் தி லைன் டூல் ஃப்ரம் தி டூல் பாக்ஸு. தி கர்சர் சேஞ்சஸ் டு ஏ கிராஸ் ஹேரு. ஸோ கர்சர் எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கிராஸ் ஹேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரியா, இதுதான் வந்துட்டு கிராஸ் ஹேர். கீழே இன்ட்டு மாதிரி போட்டிருக்காங்களா. ஸோ அதான் வந்து கிராஸ் ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லைன் டூலை வந்துட்டு டூல் பாக்ஸில் வந்துட்டு லைன் டூலை செலக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே என்னென்னா கிராஸ் ஹேருக்கு வந்துட்டு அந்த கர்சர் என்ன ஆகிடும் உங்களுக்கு இன்சர்ஷன் நம்ம செருகும் புள்ளி வந்துட்டு கிராஸ் ஹேருக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே லைட்டாக ட்ராக் இழுக்கணும். ஸோ கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் ட்ராக் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா லைன் வந்து அப்பியர் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இழுத்து நீங்கள் ட்ராப் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம், இழுத்து விட்டுறணும். ஸோ அதான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிலீஸ் தி மவுஸ் பட்டன் அண்ட் தி லைன் will be drawn and selected with sizing handles on either end. ஸோ சைசிங் ஹேண்டில்ஸ் நமக்கு தெரியலையா, கைப்பிடின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே இருக்கா. ஸோ கார்னரில் 2 சைடுமே வந்து அந்த லைனோட இன்ஸ்டுமே உங்களுக்கு என்ன ஹேண்டில்ஸ் கைப்பிடிகள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதோட உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், லைன் வந்துட்டு வரும். நீங்கள் எப்போ மவுஸ் பட்டன் விடுறீங்களோ உங்களுக்கு அந்த லைன் வந்து ஒரு 2 எண்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு அந்த ஹேண்டில்ஸ் இருக்கும், கைப்பிடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசைஸ் தி லைன் பை கிளிக்கிங் அண்ட் ட்ராகிங் தி ஹேண்டில்ஸ் இஃப் நெசசரி. அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ என்ன பண்ணலாம், அந்த ஹேண்டில்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க, லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ எகைன் உங்களுக்கு வந்துட்டு அதை ரீசைஸ் பண்ணணும், கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அளவு குறைக்கணும், அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ சேம் இந்த டெக்ஸ்ட் பிளாக் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான்ப்பா. சரியா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா
டு ட்ரா எ டாட்டர் லைனு. ஸோ நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது இது டாட்டர் லைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டாட்டர் லைன் வந்து நம்ம எப்படி வந்துட்டு புள்ளிக்கோடுன்னு சொல்லுவோம். டாட்டர் லைன் அப்படின்னா வந்துட்டு புள்ளிக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். டபுள் கிளிக் தி லைன் டூல் ஃப்ரம் தி டூல் பாக்ஸு. ஸோ போர்டில் கொடுத்துருக்காங்களா, ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா லைன் டூல் வந்து டூல் பாக்ஸில் லைன் டூலை செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணணும் என்னென்னா கஸ்டம் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் 1 மார்க்குக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் லைன் டூல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டூல் பாக்ஸில் உங்களுக்கு கஸ்டம் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். கொடுத்துருக்காங்களா இங்கே டயலாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்டைல் இருக்குது. ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரோக்கோட வெயிட் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓகே கேன்சல் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். செலக்ட் தி ரெக்யர்டு ஸ்ட்ரோக் ஸ்டைல் இன் தி ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸு. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்னா கீழ்வரி நம்ம கீழ்வரி பெட்டின்னு சொன்னோமா இல்லையா, கீழ்வரி பட்டி பெட்டி நம்ம சொல்லியிருப்போம். அப்போ என்னென்னா கீழே வந்துட்டு இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கா, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் ஸ்டைலுனா என்ன மாதிரி நமக்கு வேணும், பாணி நம்ம சொல்லுவோம். ஸ்டைல்னா பாணின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இருக்கா இந்த இடத்த இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு என்னன்னா கீழே இந்த மாதிரி டாப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஸ் அதாவது ஒரு சின்ன சின்ன டாட்டாக வரதா, பெரிய டாட்டாக வரதா, அல்லது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரதா, லைன் வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் வந்து 1 by 1 வரதா, ஒரு டார்க்காக வரதா, இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னென்னா இந்த ஸ்டைலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரோக் வெயிட்டு. ஸோ வெயிட்டுக்கு இது திக்னஸ்ன்னு சொல்லுவோம். வெயிட் அப்படின்னா வந்து திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்துட்டு தடிமன். அப்போ எவ்வளோ எனக்கு டார்க்காக வேணும், லைட்டாக வேணுமா, டார்க்காக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்தீங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா பாருங்கள் லாஸ்ட்டாக தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, தென் கிளிக் ஓகே பட்டன். நவ் தி கர்சர் சேஞ்சஸ் டு கிராஸ் ஹேரு. இப்போ நீங்கள் இதெல்லாம் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டயலாக் பாக்ஸில் போய்ட்டு என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஓகே பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஓகே பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்சர் என்னவா சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு கிராஸ் ஹேராக வந்துடும். ஸோ எகைன் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் யூசுவல் அதே தான். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ லைன் டாட்டர் லைன் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு ட்ராப் பண்ணிங்க வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு லைன் வரும் வித் ஹேண்டில்ஸ், அந்த கைப்பிடியோட உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த டாட்டாக இருக்கனால உங்களுக்கு கைப்பிடி இருக்கா இல்லையான்னு டவுட் வரலாம். இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த கார்னரில் வந்துட்டு 2 சைடு ஹேண்டில்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் சரி சைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றா டபுள் கிளிக் பண்ணியும் பண்ணலாம், அல்லது நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட்கட்டாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு டாட்டர் லைன் ட்ரா பண்ணுறதே. ஸோ 2 லைனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொன்று வந்து டாட்டர் லைனு. ஸோ ரெண்டாவது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரும். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ரெக்டாங்குலர் எலிப்ஸு. ஸோ எப்படி வந்து செவ்வகம் அல்லது நீள்வட்டம் வரைதல், செவ்வகம் அல்லது நீள்வட்டம் வரைதல்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஈஸி. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக லிசன் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேப்பா பாருங்கள் எப்படி நீள்வட்டம் மற்றும் நம்ம செவ்வகம் வரைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெக்டாங்கல்னால் வந்துட்டு நம்ம செவ்வகம்னு சொல்லுவோம், எலிப்ஸ்னா நீள்வட்டம் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஆஸ் யூசுவல் அதே மாதிரி தான் ஸ்டெப்பு பாருங்கள். டு ட்ரா எ ரெக்டாங்கிள் ஆர் எலிப்ஸ், டு ட்ரா எ ரெக்டாங்கிள் ஆர் எலிப்ஸ் டூல் ஃப்ரம் தி டூல் பாக்ஸஸ். என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரெக்டாங்குலர் எலிப்ஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரெக்டாங்கிள் வரையணும், ரெக்டாங்கிள் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எலிப்ஸ் வரையணும் அப்படின்னா எலிப்ஸ் டூலை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டூல் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட் என்னாக கிராஸ் ஹேராக வந்து உங்களுக்கு கர்சர் செருகும் புள்ளி என்னவா மாறிடும், கிராஸ் ஹேராக இன்ட்டு போட்ட மாதிரி உங்களுக்கு அந்த கர்சர் மாறிடும். ஸோ மாறின வாட்டி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக்னா இழுத்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்துடும், எலிப்ஸ்னா எலிப்ஸ் வந்துடும். ஸோ இது இம்பார்ட்டண்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கா பாருங்க, ப்ரெஸ் ஷிஃப்ட் கீ. அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ரெக்டாங்கிள் டூல் இருக்குது, டூல் பாக்ஸ், அந்த ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே எனக்கு கிராஸ் ஹேரில் வந்துட்டு மவுஸ் வந்துட்டு மாறிடுது, அதாவது இன்சர்ஷன் பாயிண்ட் மாறி நான் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து ட்ராப் பண்ணி இழுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா செவ்வகம் அல்லது நீள்வட்டம். செவ்வகம் இது அதாவது ரெக்டாங்கிள் டூலை கிளிக் பண்ணி இது பண்ணால் ரெக்டாங்கிள் எனக்கு வரும், எலிப்ஸ் கொடுத்தனா எலிப்ஸ் வரும். இதுவே எனக்கு வந்துட்டு அதை ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கிராஸ் ஹேராக மாறின உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே அந்த கிராஸ் ஹேரோடையே நீங்கள் மவுஸ் நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து கீபோர்டில் விசைப்பலகையில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கீ இருக்கும், அந்த ஷிஃப்ட் கீயை அழுத்திக்கிட்டே நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ட்ராப் பண்ணி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, இது ரெக்டாங்கிள் அதாவது செவ்வக வரைபட கருவியாக செவ்வக அந்த டூல் கருவியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன ஆகும், உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கொயராக மாறிடும். அண்ட் எலிப்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறும்னா
சர்க்கிளாக வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாப்பா? ப்ளஸ் தி ஷிஃப்ட் கீ ஒயில் யூ ஆர் ட்ராயிங் டு கன்ஸ்ட்ரைன் தி ஷேப் டு ஏ ஸ்கொயர் ஆர் சர்க்கிள். அப்போ எனக்கு ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெக்டாங்கிள் டூல் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண கிராஸ்னாராக ஒன்ஸ் உங்களை மவுஸ் மாறிடுச்சு அப்படின்னா ஷிஃப்ட் கீ அழுத்திக்கிட்டே நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா வரும். அதே மாதிரி எலிப்ஸ் டூவில் வந்துட்டு இப்போ எலிப்ஸ் வந்துட்டு டூலில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு எலிப்ஸ் வரையும் பொழுது அதை நீங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ட்ராப் பண்ணி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு இந்த சர்க்கிள் வந்து டிஸ்பிளே ஆகும். புரியுதா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா, அது இமேஜில் கொடுத்துருக்காங்க, தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இது ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இமேஜ் வந்து ரெக்டாங்கிள் அண்டு கீழே எலிப்ஸு. ஸோ பக்கத்தில் பாருங்கள் இங்கே ஸ்கொயர் அண்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணி பண்ணுறது அண்டு நார்மலாக உங்களுக்கு ரெக்டாங்கிள் அண்டு எலிப்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங் ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிளே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து அப்படியே வந்து நார்மலாக வந்து அப்படியே கட் பண்ண ரெக்டாங்கிள், நார்மல் ரெக்டாங்கிள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, முனைன்னு சொல்லுவோம், கார்னர்னால் முனைன்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தா கொஞ்சம் வளைவாக வரும், இப்போ வளைஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெக்டாங்கிள் வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ என்ன பண்ண ஃபஸ்ட்டு பாருங்கள், டபுள் கிளிக் தி ரெக்டாங்கிள் டூல் இன் தி டூல் பாக்ஸே. ஸோ டூல் பாக்ஸில் ரெக்டாங்கிள் டூலில் டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்டட் கார்னர் டயலாக் பாக்ஸ் வரும். நல்லா பாருங்கள் தெளிவாக டபுள் கிளிக் பண்ணணும் அண்ட் ரெக்டாங்கிள் கார்னர் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு அப்போ இருக்கும். அதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸில் என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா சூஸ் அ கார்னர் செட்டிங் ஃப்ரம் தி ப்ரீசெட் ஷேப்ஸ். ஸோ ப்ரீசெட் ஷேப்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்னர் அப்படிங்கிற சரியா, கார்னர் அப்படிங்கிற அது என்னன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ ப்ரீசெட் ஷேப்ஸில் வந்துட்டு கார்னர் செட்டிங்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் போயிட்டு கார்னர் செட்டிங்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வளையிறது உங்களுக்கு என்ன கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். சரியா? சரி, அப்படியே கட் ஆகாமல் கொஞ்சம் வளைவு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரியா? அது அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அந்த கார்னர் அப்படிங்கிறத நம்ம செட்டிங்ஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகலாம், உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்துட்டு கிராஸ் கேராக வந்துடும். அப்போ எகைன் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் இழுத்து விட்டீங்க, ட்ராக் அண்டு ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதுதான் ரவுண்டடு உங்களுக்கு ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கார்னரில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் ரெக்டாங்கிள் அண்டு ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அப்படின்னு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ நம்ம என்னென்னா வேணுங்கிற அளவுக்கு விட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மவுஸ் பட்டனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஸ் தி ஷிஃப்ட் கீ, இங்கே பாருங்கள் எகைன் ப்ரெஸ் தி ஷிஃப்ட் கீ எஸ் யூ ட்ரா டு கன்ஸ்ட்ரைன் தி ஷேப் டு ரவுண்டட் கார்னர் ஸ்கொயரே. அப்போ ரவுண்டட் ரெக்டாங்கிள் இருக்கா. ஸோ இதை நான் பண்ணுறதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், நான் ரெக்டாங்கிள் டூல் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகும், ரவுண்டட் கார்னர் டயலாக் உரையாடல் பெட்டி வந்து என்ன ஆகும், டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன், கார்னரோட செட்டிங்ஸ் அதை என்ன பண்ணுறேன், நான் கார்னர் அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ரீசெட் ஷேப்ஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸில் போய்ட்டு கார்னர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோட்டி எனக்கு கிராஸ் ஹேராக மவுஸ் பாயிண்டர் மாறுது பற்றி இன்செஷன் பாயிண்ட்டு அந்த மாறின வட்டம் நான் என்ன பண்ணால் ஏஸ் யூஸ்வல் முன்னாடி மாதிரியே தான் ஷிஃப்ட் கீயை நான் அழுத்திக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுனேன் அப்படின்னா அந்த ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள் எனக்கு என்னவா மாறினா ரவுண்டட் கார்னர் ஸ்கொயராக மாறிடும். இதுதான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன நீங்கள் ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இந்த கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராயிங் பாலிகான். ஸோ ட்ராயிங் பாலிகான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு நீள்வட்டம் வரைதல். ட்ராயிங் பாலிகானா பாலிகன் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா பலகோணம் வரைதல். பாலிகன் அப்படின்னா பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கிளிக் ஆன் தி பாலிகான் டூல் ஃப்ரம் தி டூல் பாக்ஸ். ஸோ டூல் பாக்ஸில் பாலிகான் டூலில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதை பண்ணோன்னே உனக்கு என்ன ஆகுனா வந்து கிராஸ் ஹேர் அப்படிங்கிறதுல கிராஸ் ஹேராக வந்துட்டு இன்ட்டு மாதிரி வந்துட்டு உனக்கு கர்சர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சுட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலிகன் வந்துடும். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கா, ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நல்லா ஜஸ்ட்டு வந்து கான்செப்ட் தெரிஞ்சுட்டு நீ டக்குன்னு ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கலாம். சரியா? நீ முதல்ல கவனிச்சுட்டு வந்துருந்தா மட்டும்தான் இது புரியும், இல்லைனா வந்துட்டு எதுவுமே புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ பாலிகன் நம்ம பண்ணிட்டோமா. ஸோ பாலிகன் அப்படின்னா நம்ம பலகோணம். ஓகேவா? எலிப்ஸ்னா நீள்வட்டம், பாலிகன்னா பலகோணம். ஸோ நம்ம முடிச்சிட்டோமா, பாலிகன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகான் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ண நம்ம எப்படி ஸ்டாரு ஸோ வந்துட்டு நட்சத்திரம்னு சொல்லுவோம், அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா ட்ராயிங் எ ஸ்டார் யூஸிங் பாலிகான் டூலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்துட்டு என்னென்னா பாலிகான் டூலை பயன்படுத்தி நட்சத்திரம் வரைதல் தமிழில் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாலிகான் டூலை என்ன பண்ணணும், நம்ம கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் வந்துட்டு டூல் பாக்ஸில் போய்ட்டு பாலிகான் டூலை என்ன பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்கள் கர்சர் ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஹேராக வந்து மாறிடும். ஸோ மாறின வாட்டி என்ன ஆகுனா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு கர்சர் வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் ட்ராக் அண்டு ட்ராப் பண்ணணும். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா பாலிகான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், பாலிகான் வந்துட்டு ட்ரா ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் பாலிகன் ட்ரா ஆகிடுச்சா. ஸோ உடனே என்ன பண்ணோன்னா
மவுஸ் பட்டன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு பர்ட்டிகுலர் சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா, அந்த பாலிகன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் சைஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்களா கமாண்டு எலமெண்ட்டு பாலிகான் செட்டிங்ஸு. ஸோ எலமெண்ட் சூஸ் மெனு பார் இருக்கு இல்லையா, பட்டியில் போயிட்டு எலமெண்ட்டில் போயிட்டு அதில் பாலிகான் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு, பாலிகான் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸு, பாலிகான் செட்டிங்ஸு உரையாடல் பெட்டி தோன்றும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணணும் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் வாங்க என்னென்ன இருக்கும்னா, நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கும், ஸ்டார் இன்செட்டு அப்படின்னு இருக்கும், ஸ்டார் இன்செட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ்னால் எங்களுக்கு எத்தனையா வேணும், அது எத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 5 ஸ்டார் அப்படின்னு எங்களுக்கு. ஸோ ஸ்டாரில் பார்த்துட்டு நம்ம ஆஸ்யூஸ்வல் வந்துட்டு 5 அந்த இது இருக்கும் இல்லையா, ஸோ எத்தனை பக்கம் வேணும், எனக்கு எத்தனை இதாக வேணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரையாங்கலாக வரும் இல்லையா. ஸோ எத்தனை வகை இது டைப் வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறதா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ், எத்தனை சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பக்கம் வேணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இங்கே வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் 5 அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இன்செட் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஜூம், அதாவது பார்க்குறது, ஸோ வியூ பண்ணுறது. ஸோ எனக்கு 50% போதுமா, அது எவ்வளோ சைஸ், அந்த சைஸு தான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஸ்டார் இன்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார் வந்து நீங்கள் வியூ பண்ணுறது வந்து எப்படி வியூ ஆகணும், சின்னதாக தெரியணுமா, இப்போ 50% இது இருக்கணுமா, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே தான் நம்ம வியூ பண்ணுறது இது. ஸோ அதை டைப் பண்ணிட்டு கிளிக் ஓகே கொடுத்தோம்னா எனக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானது என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராமில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி அந்த செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸில் 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார் இன்செட்டில் பார்த்தீங்கன்னா 50% கொடுத்துருங்க, இங்கே வந்து அதிகமாகவும் கொடுக்கலாம் கம்மியாகவும் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம எப்பவுமே வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் ஸ்டார்னா 5 சைட்ஸ் தான் நம்ம கொடுப்போம், நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ அதான் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீவியூன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ நீங்கள் கொடுக்கும்போது உங்களை அந்த சைஸை நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ப்ரீவியூ வந்து முன்னாடியே வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டார் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், ஸோ அப்பியர் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு என்ன பாலிகான் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார் வந்துட்டு ட்ரா பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்னென்னா நமக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராயிங் ஸ்டார் வித் கிவன் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ரெக்கார்ட் செட்டு. ஸோ இது இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாரு இது இந்த வியூவில் நான் பார்க்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் ஸ்டார் இன்செட்னா அப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேல்யூ நம்ம என்னன்னா இங்கே 5 நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 இருக்கா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே 15 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 15, அப்போ 5க்கு பதிலாக 15 கொடுக்கணும். இங்கே வந்துட்டு ஸ்டார் இன்செட் என்ன கொடுத்துருக்காங்க 50%, சேம் அதே தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா எனக்கு எப்படி ஸ்டார் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் இருக்கும் சரியா. ஸோ அது சொல்கிறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார் இன்செட் 25%, ஸோ 15 பதில் நான் 25 கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் 25 கொடுத்தோம்னா எனக்கு எந்த மாதிரி வியூ ஆகும் அப்படின்னா ஸ்டார் இந்த மாதிரி வரும். இன்கேஸ் நான் வந்துட்டு 35% கொடுக்குறேன், ஸ்டார் இன்செட் வந்து 35% கொடுக்குறேன், நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 70 கொடுக்குறோம்னா எனக்கு எந்த மாதிரி வரும், ஸ்டார் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் சைஸ் வந்துட்டு அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பார்க்குற வியூ பண்ணுற சைஸை வந்துட்டு நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா அழகாக ஸ்டார் தெரியும் சரி. அது ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குல்ல, அப்போ அந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு நம்ம பாலிகான் யூஸிங் பாலிகான் டூல் we are drawing தி ஸ்டாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபில்லிங் ஷேப்ஸ் வித் கலர்ஸ் அண்டு பேட்டர்ன்ஸு. ஃபில்லிங் ஷேப்ஸ் வித் கலர்ஸ் அண்டு பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடிவத்திற்கு நிறம் மற்றும் பாங்குகளை நிரப்புதல். தமிழில் வடிவத்திற்கு நிறம் மற்றும் பாங்குகளை நிரப்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணோம், ரெக்டாங்கிள் பண்ணோம், எலிப்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணோம், ரவுண்டர்க்கான ரெக்டாங்கிள் பண்ணோம், ரவுண்டர்க்கான ஸ்கொயர் பண்ணோம். இது மாதிரிலாம் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி நம்ம கலர் கொடுக்குறது, நம்ம எப்படி கலர் வந்துட்டு நம்ம வந்துட்டு வண்ணத்தை எப்படி கொடுக்குறது, வண்ணத்தை நிரப்புறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிளுக்கு எப்படி கலர் வந்து ஃபில் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ட்ரா ஏ ரெக்டாங்கிள் யூஸிங் ரெக்டாங்கிள் டூலே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணோம், அதை வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம தேர்வு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா விண்டோவில் போயிட்டு மெனு பாரில் விண்டோவில் போயிட்டு ஷோ கலர்ஸ்ன்னு கொடுக்கணும், அது மாதிரி கொடுக்கலாம். இல்லை இந்த ஷார்ட்கட் கீ வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இது இப்போ இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்குப்பா, தெளிவாக பாருங்கள். Ctrl+J ஒன்றா விண்டோவில் போய்ட்டு மெனு பாரில் போய்ட்டு விண்டோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஷோ கலர்ஸ் கொடுக்கணும். Ctrl+J கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அந்த கலர்ஸ் பெலட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கலர்ஸ் பெலட் வந்து உங்களுக்கு அப்பியர்ஸ் ஆகும். கலர்ஸ் பெலட் வந்துட்டு உங்களுக்கு அப்பியர்ஸ் ஆகும். நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், கலர்ஸ் பெலட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அங்கே சாக்கெட் கீ கொடுக்கல, குறுக்கு வழி சாவி கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ Ctrl+J எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம கலர்ஸ் பெலட் வந்து நமக்கு அப்பியர் ஆகிறதுக்காக விண்டோவில் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கலர்ஸ் பெலட் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா கிளிக் ஆன் தி ரெக்கார்டு கலர் ஃப்ரம் தி கலர்ஸ் பெலட். ஸோ கலர்ஸ் பெலட்டில் போய்ட்டு என்ன பண்ணால் நமக்கு என்ன கலர் இங்கே வந்திருக்கா. ஸோ இதான் வந்துட்டு கலர்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இப்போ மெனு பாரில் போய்ட்டு விண்டோ இருக்கு இல்லையா. ஸோ மெனு பாரில் போய்ட்டு விண்டோவில்
போயிட்டு அதில் போய்ட்டு ஷோ கலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கலர்ஸோட லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தோம்னா அந்த ரெக்டாங்கிள் வந்துட்டுனா அந்த கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு ப்ளூ கலரில் ஃபில் ஆகிடும். இவ்வளோதான்பா. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபில்லிங் ஷேப்ஸ் இது கலர்ஸ் அண்டு பேட்டர்ன்ஸ் என்ன வேணும். அதாவது ரெக்டாங்கலாக இருக்கலாம். எலிப்ஸ்னால் எலிப்ஸ் டூல் இது பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் எலிப்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். எந்த ஒரு நீங்கள் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு ஷேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ஈஸியாக கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரே ஷார்ட்கட் என்ன, விண்டோவில் போய் அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு விண்டோவில் போய்ட்டு ஷோ கலர்ஸ் கொடுக்கலாம். அல்லது Ctrl+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்து டயலாக் பாக்ஸ் வந்துடும். கலர்ஸ் பேலட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ டயலாக் பாக்ஸ் இது சொல்ல முடியாது, நம்ம கலர்ஸ் பேலட்டுன்னு சொல்லணும். சரி, அது வேறு. அது வந்து நம்ம அது என்ன பண்ணுறோன்னா நம்ம அதில் இது பண்ணுவோம், வேல்யூஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஆனால் இது வந்துட்டு என்னென்னா நம்ம கலர்ஸ் பேலட் அப்படிங்கும்போது நமக்கு கலர்ஸ் மட்டும் டிஸ்பிளே இருக்கும். அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு கலர்ஸை செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒர்க்கிங் வித் பேஜஸ்ஸு. ஸோ பக்கங்களில் வேலை செய்தல். ஒர்க்கிங் வித் பேஜஸ் அப்படின்னா பக்கங்களில் வேலை செய்தல்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு பேஜ் மேக்கரோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரே என்ன, நம்ம வந்துட்டு ஒரு பேஜ், ஸோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஒவ்வொரு பேஜும், ஸோ டாப் டு பாட்டம் இருக்கிற எல்லா பேஜஸ் நம்ம டிசைன் பண்ணுறது, அது லேஅவுட்டை டிசைன் பண்ணுறது, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை டிசைன் பண்ணுறது தான் இந்த பேஜ் மேக்கரோடைய வேலையே, என்னுடைய யூஸே அதுதான். ஸோ அதுக்காக தான் நம்ம பேஜ் மேக்கரை பற்றி பேஜ் மேக்கரை பற்றி படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு நியூ பேஜஸ் நான் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், உள்ள ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் மாற்றலாம். இந்த ஒரு பேஜுக்கு பதிலாக இன்னொரு பேஜ் வந்து நான் என்ன பண்ணலாம், மாற்றலாம். ஸோ ஏதாவது நான் வந்துட்டு மூவ் பண்ணலாம், ஸோ அதை ஷார்ட் பண்ணலாம். அதாவது பெரிய டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை சின்னதாக வந்துட்டு நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி ஷார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதா வந்துட்டு என்னென்னா இந்த ஒர்க்கிங் வித் பேஜஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஹெட்டிங் என்ன அப்படின்னா கோயிங் டு ஏ ஸ்பெசிஃபிக் பேஜ். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேஜஸ் இருக்குது என்னோட பேஜ் மேக்கரில் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஜஸ் அப்படின்னா 10 பேஜஸ் இருக்குது. நான் 7th பேஜுக்கு போகணும் அப்படின்னா நான் எப்படி போக போகிறேன் அதுதான் சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதுதான் என்னென்னா உங்களுக்கு கோயிங் டு ஏ ஸ்பெசிஃபிக் பேஜ், ஒரு குறிப்பிட்ட பக்கத்திற்கு செல்லுதல், தமிழில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்திற்கு செல்லுதல்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 வேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கோம் அப்படின்னா என்னென்னா என்ன பண்ணுவோம், கீழே வந்துட்டு கீபோர்டில் பார்த்தோன்னா விசைப்பலகையில் பார்த்தீங்கன்னா பேஜ் அப்பு பேஜ் டவுனு, பேஜ் அப்பு பேஜ் டவுன் அப்படின்ற 2 நமக்கு என்ன இருக்கும், கீஸ் இருக்கும், சாவி இருக்கும். ஸோ அதை நம்ம கிட்ட பேஜ் அப்பு கொடுத்தோன்னா ஒரு பேஜ் என்னாகும் முன்னாடி போகும், பேஜ் டவுனும் ஒரு பேஜ் கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் பேஜில் இருக்கேன்னா பேஜ் அப்பு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பேஜுக்கு போகும், பேஜ் டவுன் கொடுத்தோன்னா 3rd பேஜுக்கு போகும். அதே தான்ப்பா. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன கொடுத்துருக்காங்களா, யூ கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் யூஸிங் தி பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன் கீஸ் ஆன் யுவர் கீபோர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அந்த கீபோர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஆஸ் யூஸ்வல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வே. இன்னொரு வே மெத்தட் 2 என்னென்னா யூ கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் யூஸிங் பேஜ் ஐகான்ஸ் அட் தி லெஃப்ட் பாட்டம் ஆஃப் தி ஸ்க்ரீனு. ஸோ லெஃப்ட் பாட்டம் ஆஃப் தி ஸ்க்ரீனு என்ன எங்கே இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும், உங்களை வந்து அந்த பேஜ் டாக்குமெண்ட் இருக்கும். டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்ம எத்தனாவது பேஜில் இருக்கணும்னு காட்டும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஏரோ மார்க் ரைட் சைடில் இருக்கும். செகண்ட் பேஜில் இருந்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும். ஏன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு கொடுத்தா ஃபஸ்ட் பேஜுக்கு போகலாம், ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா 3rd பேஜுக்கு போகலாம். ஸோ அந்த நீங்கள் ஐகான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்க்ரீனிங்காக மூவ் பண்ணிக்கலாம், பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா உங்களுக்கு யூஸிங் தி கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸு. ஸோ கோ டு பேஜ் அந்த அப்படிங்கிற டயலாக் பாக்ஸுக்கு போகணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு பேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். பேஜஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்துட்டு போகலாம். சரியா. ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா சூஸ் லேஅவுட்டு கோ டு பேஜ் அப்படின்னு கொடுக்கணும். என்ன கமாண்ட் கொடுத்துருக்காங்க, சூஸ் லேஅவுட்டு. அப்போ லேஅவுட் அப்படிங்கிற கமாண்ட் எங்கே இருக்கும், மெனு பாரில் வந்துட்டு லேஅவுட்டுங்கிட்டு இருக்கும். அதில் போய்ட்டு கோ டு பேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு வந்து கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ் வரும். அதுக்கு ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ பாருங்கள் Alt + Ctrl+G, Alt + Ctrl+G. ஸோ 2 இது பண்ணலாம். ஒன்று லேஅவுட்டில் போய்ட்டு கோ டு பேஜ் கொடுக்கலாம், அல்லது Alt + Ctrl+G கீபோர்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ கொடுத்துருக்காங்களா இந்த டயலாக் கோ டு பேஜ். ஸோ கோ டு பேஜ் இதுதான் டயலாக் பாக்ஸு, கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸு. ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணோன்னா ஸோ டைப் தி பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் வந்து பேஜ் நம்பர். ஸோ பேஜ் நம்பர் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1னா நான் ஃபஸ்ட்டு பேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8th பேஜில் இருக்கேன்னா நான் இங்கே என்ன பண்ணலாம், 8th பேஜ் இருந்துகிட்டே வந்துட்டு கோ டு லேஅவுட்டில் போய்ட்டு கோ டு பேஜ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், டயலாக் பாக்ஸ் வரும். அப்போ இதில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் 9th பேஜ் வந்து ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடும் என் டாக்குமெண்ட்டு. ஸோ 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். இதே வந்து
டூன்னு கொடுத்தனா செகண்ட் பேஜுக்கு போகும். ஸோ இதான் வந்துட்டு நல்லா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேஜுக்கு போகிறதுக்கான வே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ 3 மெத்தட்ஸு. ஸோ என்னென்ன மெத்தட் நமக்கு கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு மெத்தடு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடு பேஜ் அப்பு பேஜ் டவுன். கீபோர்டில் பேஜ் அப்பு பேஜ் டவுன் அந்த கீஸ் யூஸ் பண்ண என்ன பண்ணலாம், எனக்கு நான் எந்த பக்கத்தை நான் போகணுமோ அந்த பேஜுக்கு நான் போய்க்கலாம். சரியா? செகண்ட் மெத்தட் என்னென்னா, அந்த பேஜில் பார்த்தோன்னா நம்ம எந்த பேஜில் இருந்தாலும் சரி அந்த பேஜோட நம்பர் இருக்கும், சென்டரில் அந்த நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் பேஜில் இருந்தேன்னா செகண்டுன்னு போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கும், லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் இருக்கும், ரைட் சைடு இருக்கும். அந்த பட்டன்ஸ், அந்த ஏரோ மார்க் பட்டன்ஸ் யூஸ் பண்ண என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். என்ன எத்தனாவது பேஜ், நான் 4th பேஜ் போனாலும் 4th அப்படியே இருந்தால் நான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் அண்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோ ப்ளே பண்ணுறோமா இல்லையா, ஸோ ப்ரீவியஸ் போகிறது நெக்ஸ்ட்டு போகிறது பாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டயலாக் பாக்ஸு. ஸோ லேஅவுட்டில் போய்ட்டு கோ டு பேஜ் கொடுக்கணும், டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கனாலும் Alt + Ctrl+G கொடுத்தாலும் அந்த டயலாக் பாக்ஸ் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் எத்தனாவது பேஜ்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கிளிக் ஓகே தென் ரெக்கார்ட் பேஜ் வில் டிஸ்பிளே ஆன் தி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா. ஸோ இது வந்துட்டு எனக்கு தேவையான பக்கத்துக்கு போகிறதுக்கு. இன்கேஸ் நான் இன்சர்ட் பேஜ், ஸோ நான் பக்கத்தை சேர்த்தல், ஒரு நியூவாக ஒரு பேஜ் நான் சேர்க்கணும். ஸோ அது எம்டி பேஜாக இருக்கலாம், எம்டி பேஜாக இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு வேறு ஏதாவது நான் காப்பி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறனாலும் சரி, ஒரு பேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பேஜ் நான் நியூவாக இன்சர்ட் பண்ணணும், அந்த இடத்துல நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ஆட் மோர் பேஜஸ் டு டாக்குமெண்ட், யூ கேன் இன்சர்ட் பேஜஸ் பிஃபோர் ஆஃப்டர் பிட்வீன். ஸோ என்ன பண்ணலாம், நான் ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ண எங்கெல்லாம் பண்ணலாம், அந்த பேஜுக்கு அந்த பர்டிகுலர் கரண்ட் பேஜுக்கு பிஃபோர் முன்னாடியும் பண்ணலாம், பின்னாடியும் பண்ணலாம், பிட்வீன் இடையிலையும் பண்ணலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 பேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ 10 பேஜுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் 7th பேஜ் இருக்குது, 7th பேஜுக்கு முன்னாடியும் பண்ணலாம், என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு பின்னாடி லாஸ்ட்டாகவும் பண்ணலாம், அதுக்கு அதே வந்துட்டு இடையிலையும் பண்ணலாம். சரியா? இப்போ இடையில மீன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு பேஜுக்கு முன்னாடி பண்ணால் அது முன்னாடி, 8th பேஜுக்கு பின்னாடி பண்ணனா அது 9th பேஜுக்கு புதுசாக வரும். ஸோ இடையில வந்து 7th பேஜுக்கு அடுத்து பண்ணுறேன்னா அப்போ 8th பேஜுக்கு பதிலாக புதுசாக நான் பண்ணுற பேஜ் 8th பேஜாக மாறும். அப்போ மிடியில் நான் என்ன பண்ணலாம், முன்னாடியும் பண்ணலாம், ப்ரீவியஸாக பிஃபோராகவும் பண்ணலாம், ஆஃப்டர் பின்னாடியும் பண்ணலாம், பிட்வீன் பேஜஸில் நம்ம பண்ணலாம், கரண்ட்டை வியூ பண்ணிட்டு இருக்கிற அந்த பேஜஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்துட்டு என்னென்னா அது நியூவாக இன்சர்ட் பண்ணுற பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிங்கன்னா ரீநம்பர் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7th பேஜுக்கு அப்புறம் வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறேன்னா ஆல்ரெடி இருக்கிற 8th பேஜ் என்னவா மாறிடும், 9th வந்து கீழே டவுனில் போயிட்டு நான் புதுசாக இன்சர்ட் பண்ணுறது வந்துட்டு 7 மாறிடும். சரியா? ஸோ அதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்சர்ட்டிங் பேஜஸோட ஃபீச்சர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டு இன்சர்ட் பேஜஸ், கோ டு தி பேஜ் இமீடியட்லி பிஃபோர் தி பேஜ் யூ வாண்ட் டு இன்சர்ட். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் 7th பேஜில் இருக்கேன், 7th பேஜுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணால் ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணணும், நியூவாக ஒரு பேஜை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா லேஅவுட்டில் போய்ட்டு இன்சர்ட் பேஜஸ் போகணும். ஸோ நான் எந்த பேஜில் இருந்தப்போ 7th பேஜ் இருக்கா, ஸோ 7th பேஜ் அதான் கரண்ட் பேஜ், ஸோ கரண்ட் பேஜுக்கு முன்னாடி தான் இன்சர்ட் ஆகும். ஸோ அந்த பேஜில் வச்சுட்டு என்ன பண்ணணும், லேஅவுட் இன்சர்ட் பேஜஸ் போகிறேன், எனக்கு என்ன ஆகுனா இன்சர்ட் பேஜ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இருக்கா, ஸோ இதான் வந்துட்டு டயலாக் பாக்ஸு. ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் பேஜஸ் கொடுக்கல, ஸோ போனோன்னே என்னென்னா இதுதான் டயலாக் பாக்ஸு. ஸோ இதை வந்து கமாண்ட் எப்படி கொடுக்கணுன்ட்டு மெனு பாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு என்னென்னா என் டயலாக் பாக்ஸு. சரியா? ஸோ இதில் போய்ட்டு இன்சர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ இன்சர்ட் டூ. ஸோ இன்சர்ட் டூ அப்படின்னா வந்துட்டு எனக்கு எத்தனை பேஜஸ் இன்சர்ட் பண்ணணும், சரி அதாவது ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் தான் இன்சர்ட் பண்ணது கிடையாது, நீங்கள் எத்தனை பேஜஸ் வேணாலும் எங்கன்னா பிஃபோரோ ஆஃப்டரோ மிடிலையோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே டூன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இன்சர்ட் டூ அப்படின்னா 2 பேஜஸ் நான் புதுசாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டரா பிஃபோரா இங்கே இருக்கா, ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர்னால் வந்துட்டு பின்னாடி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரண்ட்டில் இப்போ எங்கே இருக்கேன், 7th பேஜஸ் இருக்கேன், அப்போ அங்கே வந்துட்டு அதுக்கு பின்னாடி 2 பேஜஸ் எனக்கு நியூவாக வந்துட்டு என்ன பண்ணுறேன், பேஜஸ் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கொடுத்துட்டு என்ன பண்ணால் இன்சர்ட் அப்படின்னு இருக்கா இல்லையா, ஸோ இன்சர்ட் அப்படின்னு இருக்கிறத வந்து நான் கொடுத்தேன். இன்சர்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7th பேஜுக்கு அப்புறம் 2 எம்டி பேஜஸ் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகிடும். சரியா? கண்டென்ட்டோட இருக்கிற பேஜஸ் கிடையாது, நம்ம இது எம்டி பேஜ். சரியா? நம்ம கண்டென்ட்னு சொன்னோம், அது கிடையாது. எம்டி பேஜஸ் நான் என்ன பண்ணிக்கலாம்னா நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். அப்போ இந்த நியூ பேஜஸை இன்சர்ட் டு யுவர் பப்ளிகேஷன், நியூ பேஜஸ் இன்சர்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதில் வந்துட்டு அதை கண்டென்ட் வந்து முன்னாடி கொண்டு போய் பின்னாடி நீங்கள் என்ன ப்ரொசீஜர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிமூவிங் பேஜஸ், எப்படி வந்து நான் பக்கங்களை நீக்கிறது, நான் இன்சர்ட் பண்ணால் முன்னாடி பின்னாடி இடையில பண்ணலாம், எப்படி நான் வந்துட்டு டெலீட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் பேஜை வந்து நான் எப்படி டெலீட் பண்ணுறது. ஸோ நான் ஒரு பேஜை மட்டும் தான் டெலீட் பண்ண முடியுமா, நிறைய பண்ணலாமா, பண்ணலாம். நீங்கள் 10 பேஜஸ் இருக்குது, நான் ஃபஸ்ட் 5 பேஜ் எனக்கு வேண்டாம், இடையில இருக்கிற 3 பேஜ் எனக்கு வேண்டாம், பின்னாடி இருக்கிறது வேண்டாம்னா நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணால் சூஸ் லேஅவுட் ரிமூவ் பேஜ் அப்படிங்கிற நீங்கள் கமாண்டு கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் கரண்ட் பேஜ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் டாக்குமெண்ட் அது நீங்கள் என்ன பண்ணால் அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லேஅவுட்டு அப்படின்னு
அப்படின்னு போயிட்டு ரிமூவ் பேஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் மெனு பாரில் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பேஜஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து கமாண்டு கொடுக்குறீங்க, கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரிமூவ் பேஜுன்னு இருக்குது, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எனக்கு டெலீட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் எஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் எஸ் கொடுக்காங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேஜை மட்டும் டெலிட் பண்ண முடியும், மற்ற நிறைய பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. நீங்கள் நிறைய பேஜஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஐஃபோன் கொடுத்துட்டு சரி 1க்கு பக்கத்தில் இங்கே கொடுக்கல, உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் பார்த்துங்க. 1 கொடுத்துருக்காங்களா, பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா 1க்கு பக்கத்தில் ஒரு ஐஃபோன் போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது 3வது பேஜ், ஃபஸ்ட்டு 3 பேஜ் எனக்கு என்னென்னா டெலிட் பண்ணோம் அப்படின்னா 1 போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு 3 போட்டிங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு 3 பேஜஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். சரியா, இங்கே த்ரூ 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு கணக்கு எடுத்துக்கும். சரியா, இங்கே இடையில இருந்தாலும் எடுத்துக்காது. இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டில் இருந்து பாருங்க பேஜ் 1 கொடுத்தோன்னா இங்கே இதே வந்து 3 அப்படின்னா வந்துட்டு என்னென்னா 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து 3rd பேஜ். ஸோ அந்த மாதிரி அதை கணக்கு எடுத்துக்கும் இல்லையா, அந்த கவுண்டிங்காக தான் இங்கே த்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன்னா அப்போ ஃபஸ்ட் பேஜ் டெலிட் ஆயிரும், அப்போ செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேஜாக இருக்கும். இவ்வளோ தான். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு என்ன இருந்தால் பர்டிகுலர் பேஜ் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து டெலீட் பண்ணுறது, ஒரு பேஜ் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாப்பா. ஸோ இவ்வளோ தான். நாம் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஈஸியாக இருந்திருக்கும், கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ட்ராயிங் எப்படி பண்ணுவோம், அதில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் பார்த்தோம். லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக என்ன பார்த்தோம், நம்ம பாலிகான் டூல்ஸ். இந்த 4 டூல்ஸை பற்றி எப்படி ட்ரா பண்ணுறது, அது வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட், அதை என்ன எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம், அதில் வந்துட்டு எப்படி நம்ம கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது, அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரவுண்டடாக மாற்றுறது, அது எப்படி ஷேப்ஸ் வந்து மாற்றுறதுன்னு பார்த்தோம். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்னென்னா ஒர்க்கிங் வித் பேஜஸ். ஸோ பேஜஸ் வந்து பேஜ் மேக்கர் வந்துட்டு நியூவாக பேஜஸ் வந்துட்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அதில் இடையில எப்படி வந்துட்டு மிங்கிள் பண்ணுறது, அது எப்படி வந்துட்டு ஸ்வாப் பண்ணுறது, நேவிகேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு எப்படி நம்ம போடுறது, ஸோ அதை எப்படி வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதை எப்படி ஸ்பெசிஃபிக்காக போகிறத பார்த்தோம், இன்சர்ட்டிங் பார்த்தோம், டெலீட்டிங் பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலாக ரிமூவிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு மாஸ்டர் பேஜ்னு இருக்குது. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்பா. ஸோ தயவு செஞ்சு இது வரைக்கும் நம்ம இன்னும் ஒரு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா அது வந்து உங்களுக்கு இந்த சாப்டரோட ஃபைனல் கிளாஸாக இருக்கும். அந்த கிளாஸ் நான் சிலபஸை முடிச்சிருவோம். ஸோ அப்புறம் 2 சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்கள் வந்துட்டு கிளாஸை கவனிக்காமல் அசால்ட்டாக விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸே. திருப்பி சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த லெசன்லாம் ரொம்ப ஈஸி. தியரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகலாம். சரியா, உங்களுக்கு வந்து மேனுவலாக பண்ணுங்கிறது கிடையாது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எஸ் டவுட் இருந்தால் கேளுங்க. சரியாப்பா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.